தெரிஞ்ச பேஷண்ட் ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்கா? ஓகே. சிவியர் கான்ஸ்டிபேஷனுக்கு வாழைப்பழம் எடுத்துக்கலாமான்னு கேட்குறாங்களா? ஓ, இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க, ஆனால் அதனால ஃப்ரூட்ஸ்லாம் எதுவும் அவங்க எடுத்துக்கிறது இல்லை. ஓகே ஓகே. இந்த மாதிரி சுகர் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து நிறைய சித்தா மெடிசன்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா கான்ஸ்டிபேஷனை ரிலீவ் பண்ணுறதுக்கு பனானா எடுத்துக்க முடியாத பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கண்டிப்பாக வந்து சித்தா மெடிசன்ஸ் கொடுக்கலாம். வாழைப்பழமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பழுக்காத ஒரு காய்வாட்டாக இருக்கக்கூடிய பழத்தை வந்து கண்டிப்பாக வந்து சுகர் பேஷண்ட்ஸ் கூட எடுக்கலாம். அதனால் அவங்களுக்கு அந்த சர்க்கரை அளவு அதிகமாகாது. இல்லை பயமாக இருக்குது, வாழைப்பழம் சாப்பிட்றதுக்கே பயமாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பொன்னாவரை மாத்திரை வந்து நல்ல வேலை செய்யும். அவங்க தினசரி வந்து ஒரு பொன்னாவரை மாத்திரை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நல்ல கான்ஸ்டிபேஷன் வந்து ரிலீவ் பண்ணி கொடுக்கும். நல்லா வந்து ஒரு லாக்ஸேட்டிவாக இருக்கும். ரொம்ப பர்கஷன்லாம் ஆகாது, ரொம்ப பேதி மாதிரிலாம் ஆகாது. மினிமமாக தான் அவங்களுக்கு ஒரு லாக்ஸேட்டிவ் பர்பஸாக இருக்கும். ரொம்ப பெரியவங்க வயசானவங்களா இருந்தாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தா டாக்டர் பார்த்துட்டு கூட எடுத்துக்கலாம். ஓகே, கண்டிப்பாக இது நல்ல வித்தியாசம் தெரியுமா? அவங்கள வந்து ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தா டாக்டர் பார்த்துக்கிட்டு இந்த மெடிசனை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிலீவ் ஆகும். ஓகேப்பா, ஓகேடா. என்ன மக்களே, டயபெட்டிஸ் இருக்கு, அதனால வாழைப்பழம் சாப்பிட்றதே இல்லை அப்படின்னு சொல்ற பேஷண்ட்ஸ்க்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு இருக்குங்க. சித்த மருத்துவத்துல நிறைய சித்த மருந்துகள் வந்து உணவு மாதிரி நாம தினசரி எடுத்துக்கலாம். அதுல வந்து இந்த பொன்னாவரை மாத்திரை அப்படிங்கிறது நல்ல வந்து ஒரு மலச்சிக்கலை வந்து அவங்களுக்கு ரிலீவ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிறது ஒரு சின்ன சிம்டம், ஆனா எல்லா பிரச்சனைக்கும் வந்து அதுதான் ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். இது அவங்க டெய்லியுமே ஒரு மாத்திரை எடுத்துக்கலாம். அவங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருந்ததுன்னா அவங்களே கூட பார்த்து நிறுத்திக்கலாம். அதனால நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சித்தா டாக்டரை பார்த்து உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொல்லி நீங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம உங்களோட கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையை சரி பண்ணலாம். நன்றி மக்களே.